அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்டெக்ரல் கால்குலஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to pi by 2 log sin x dx கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துக்கக்கூடிய இன்டெக்ரலை நம்ம கேபிட்டல் ஐன்னு எடுத்துப்போம். கேபிட்டல் ஐ ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் 0 to pi by 2 log of sin x dx. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். அது என்ன சார் ப்ராப்பர்ட்டின்னா, இன்டெக்ரல் 0 to a f of x dx இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி சார் மாற்றி எழுதலாம்னா, இன்டெக்ரல் 0 to a f of a minus x dxன்னு எழுதிக்கலாம். இது இன்டகிரேஷனோட ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, டெஃபினைட் இன்டெக்ரலோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த லாஜிக் படி நம்ம ஒர்க் பண்ணால் நம்மளோட ஐ இந்த எக்ஸாம்பிள் என்ன சார் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இன்டெக்ரல் 0 to pi by 2 log of sin எக்ஸுக்கு பதிலாக என்ன சார் போட சொல்கிறோம், a minus x போட சொல்கிறோம். இங்கே ஏவோட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா pi by 2, a வேல்யூ pi by 2 இருக்குது. அப்போ இது எப்படி சார் மாறும்னு கேட்டிங்கன்னா pi by 2 minus x into dxன்னு மாறும். ஓகேங்களா? நமக்கு நல்லாவே தெரியும் ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம் இல்லைங்களா? ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம்ல நம்மள தெரியும் ஆல் சில்வர் டீ கப் அப்படின்ற லாஜிக் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆல் சில்வர் டீ கப்புன்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் தான். சைன் அலோன் பாசிட்டிவ், டேன் அலோன் பாசிட்டிவ், காஸ் அலோன் பாசிட்டிவ். ஸோ இங்கே பை பை 2 மைனஸ் தீட்டா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 0, இது பை பை 2 சொல்லுவோம். அப்போ பை பை 2 மைனஸ் தீட்டானா இங்கே தான் வந்திருக்கும், பை பை 2 மைனஸ் எக்ஸ். அப்போ எல்லாமே பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ். பை பை 2னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். என்ன சார் சேஞ்ச் ஆகுனா, சைன் காஸாக கன்வெர்ட் ஆகும், காஸ் சைனாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த கொஷின் எப்படி கன்வெர்ட் ஆகுனா 0 to pi by 2 log of sin 19 போது கண்டிப்பாக காஸ் தான். ஸோ பை பை 2 மைனஸ் எக்ஸ்ன்றதுனால எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல விழுகும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பொறுத்தவரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ். அப்போ லாக் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் கிடைக்கும். இது என்ன சார்னா இதுவும் ஐ தான். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1 and 2 ஆட் பண்ணுங்க, 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ 1ஓட எல்ஹெச்எஸ் என்ன சார் இருக்கு, இங்கேயும் ஐ தான் இருக்கு, இங்கேயும் ஐ தான் இருக்கு. அப்போ ஐ பிளஸ் ஐ ஆயிரும். ஸோ 1ஓட எல்ஹெச்எஸ் 0 to pi by 2 ஃபர்ஸ்ட் ஒன்ல லாக் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ், செகண்ட் ஒன்ல இன்டகிரல் 0 to pi by 2 லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே லிமிட்டும் சேமாக இருக்கு, அப்போ டிஎக்ஸ் தான். அப்போ இது எப்படி சார் மாற்றிடுதுலாம், இங்கே 2i ஆயிரம் எல்ஹெச்எஸ், இங்கே லிமிட் சேமாக இருக்குது. அப்போ 0 to pi by 2 கம்பைன் பண்ணிக்கலாம், ஒரே இன்டெகிரேஷனாக கம்பைன் பண்ணிக்கலாம். அப்போ லாக் சைன் எக்ஸு ப்ளஸ் லாக் காஸ் எக்ஸு டிஎக்ஸ்ன்னு கம்பைன் பண்ணிக்கலாம் ஒரு இன்டெகிரேஷனாக. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன சார் ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, லாக் ஏ ப்ளஸ் லாக் பி இருந்துச்சுன்னா எப்படி சார் மாற்றிடுதுலாம், லாக் ஆஃப் ஏ இன்டு பின்னு மாற்றிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த டைம் எப்படி சார் ஆகுனா, இன்டகிரல் 0 to pi by 2 லாக் ஆஃப் ஏன்ற டைம் போல சைன் எக்ஸ், பிக்கு காஸ் எக்ஸ். அப்போ என்ன சார் ஆகும், சைன் எக்ஸ் இன்டு காஸ் எக்ஸாக கன்வெர்ட் ஆயிரும் இல்லைங்களா? தென் கூடவே இன்னொரு ஃபார்முலா தெரியும் நமக்கு. என்ன சார் ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. அது என்ன சார் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலான்னா, சைன் 2a, சைன் 2aக்கான ஃபார்முலா என்ன சார், 2 sin a cos a. இங்கே என்ன சார் இருக்குது, நமக்கு sin a cos a மட்டும்தான் இருக்குது. அப்போ 2 ஆப்போசிட் தள்ளி விட்டுருங்க. அப்போ sin 2a டிவைடட் பை 2 ஈக்குவல்ஸ் டு sin a cos a. ஓகேங்களா? அப்போ இந்த டைம் எப்படி சார் கன்வெர்ட் ஆகுன்னு பாருங்க. இன்டகிரல் 0 to pi by 2 log ஆஃப் எல்லாமே பிராக்கெட் உள்ளதான், sin 2a, ஏக்கு பதிலாக எக்ஸ் டிவைடட் பை 2 dx. ஓகேங்களா?
எகெயின் நமக்கு லாக் ஃபார்முலா தெரியும். அது என்ன சார் லாக் ஃபார்முலானா லாக் ஆஃப் ஏ டிவைடட் பை பி இருந்துச்சுன்னா எப்படி சார் மாற்றி எழுதலாம்? லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு மாற்றிக்கலாம் இல்லைங்களா? அப்போ இது எப்படி சார் கன்வெர்ட் ஆகுன்னு பாருங்க. இன்டகிரல் 0 to பை பை 2 ரெண்டு டைமாக பிரிக்கிறோம். லாக் ஆஃப் ஏ நியூமரேட்டர் sin 2x மைனஸ் லாக் ஆஃப் டினாமினேட்டர் 2 dx. ஓகேங்களா? இது இன்னும் ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ 0 to பை பை 2 log of sin 2x dx ஒரு இன்டகிரேஷன், இடையில மைனஸ் இருக்கு. இன்டகிரல் 0 to பை பை 2 log 2 dx ரெண்டாவது இன்டகிரேஷன். ஸோ எல்ஹெச்எஸ்ல என்ன சார் இருக்கு? நமக்கு 2i இருக்கு. எல்ஹெச்எஸ்ல 2i. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 3ன்னு கூட எடுத்துக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வேற இன்டகிரேஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் டைம் லாக் 2ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் இல்லைங்களா? ஸோ இதை மட்டும் தனியாக ஒர்க் பண்ணுறேன். இன்டகிரல் 0 to பை பை 2 லாக் 2 டிஎக்ஸ். இந்த லாக் 2ன்றது கிளியராக ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ அதை இன்டகிரேட் பண்ண என்ன சார் வரும்னா லாக் 2 அப்படியே தான் இருக்கும். அப்போ பேலன்ஸ் என்ன சார்னா வெறும் டிஎக்ஸ் மட்டும் தான் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். அப்போ டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் வெறும் எக்ஸ். லிமிட் என்னன்னு பாருங்க 0 to பை பை 2. அப்போ என்ன சார் கிடைக்கும்? அப்பர் லிமிட் பை பை 2 கிடைக்கும் மைனஸ் லோவர் லிமிட் 0. கூட என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக் 2 இருக்கும். அப்போ இதனோட ஆன்சர் என்ன சார்னா பை பை 2 இன்டூ லாக் 2. அப்போ இதனோட ஆன்சர் ஃபைன் பண்ணணும். செகண்ட் ஹாஃபோட ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஆன்சர் தான் ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஆன்சர் மட்டும் தான் நமக்கு ஸ்டில் பெண்டிங் இருக்கு. இதை மட்டும் தனியாக ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அதை மட்டும் தனியாக எடுத்து ஒர்க் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அதாவது இன்டகிரல் 0 to பை பை 2 லாக் ஆஃப் sin 2x dx மட்டும் தனியாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். அது என்ன சார் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எந்த டேர்ம் நமக்கு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு சிக்கலாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோன்னா யூன்ற டேர்மை, அதாவது இந்த 2xன்ற டேர்மை நான் யூன்னு எடுத்துக்கிறேன். இல்லை டீன்னு எடுத்தாலும் சந்தோஷம். ஸோ புட் t ஈக்குவல்ஸ் டு 2x. t ஈக்குவல் டு 2x. ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. அப்போ dt ஈக்குவல்ஸ் டு 2 அப்படியே தான் இருக்கும். எக்ஸுக்கு dx ஆயிரும். ஸோ எக்ஸிஸ்டிங் லிமிட் எக்ஸுக்கு என்ன சார் வேல்யூன்னு பாருங்க. கொடுத்துக்கக்கூடிய லிமிட் எக்ஸோட வேல்யூ மினிமம் 0, தென் எக்ஸோட வேல்யூ மேக்ஸிமம் பை பை 2 அது வரைக்கும் போகுது. அதான சார் போகுது. எக்ஸோட மினிமம் லிமிட் 0, மேக்ஸிமம் லிமிட் பை பை 2. அப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் இந்த டி என்ன ஆகுன்னு பாருங்க சார். டி ஈக்குவல்ஸ் டு 2 இன்டூ 0 ஆகும். ஏன்னா எக்ஸுக்கு 0 போட்டால் டிக்கு 2 இன்டூ 0. அப்போ டியோட வேல்யூ 0 தான். அப்போ டியோட வேல்யூ என்ன சார் ஆகும் பாருங்க. 2 இன்டூ பை பை 2. அப்போ 2 கட் ஆயிரும். ஃபைனலாக பை கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இன்டகிரேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இன்டகிரல் மினிமம் லிமிட் எக்ஸுக்கு 0னா டிக்கு 0 தான். எக்ஸுக்கு பை பை 2னா டிக்கு பை. அப்போ லிமிட்ல சேஞ்சஸ் இருக்கு. 0 to பை லாக் ஆஃப் sin 2x பதிலாக டீன்னு எடுத்துட்டோம். dx பதில் என்ன சார் எடுக்கிறோம்? dt பை 2ன்னு எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பை சிம்மெட்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிம்மெட்ரிக். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி என்ன சார் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்மெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. அதாவது இன்டகிரல் 0 to 2a f of x dx இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி சார் மாற்றலாம்னா 2 டைம்ஸ் இன்டகிரல் 0 to a f of x dx மாற்றிக்கலாம். இது எப்படி சார் போட முடியும்னு கேட்டிங்கன்னா f of 2a மைனஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு f of x இருந்துச்சுன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். அதாவது என்ன சார் சொல்கிறேன்னா சப்போஸ் இந்த டேர்ம் 0 to பைன்னு இருக்குன்னு வைங்களேன். 0 to பைன்னு இருக்கு. இடையில என்ன பண்ணலாம்னா 0 to பை பை 2ன்னு ஒரு பிரேக் பாயிண்ட் கொடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக ஆஃப் உடச்சு இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ 0 to இந்த பை ஃபுல்லாக நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு பதிலாக 0 to பை பை 2, அதாவது 0 to பை பை 2 மெஷர் பண்ணிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். நமக்கு தேவையான f of x dx கிடைச்சிடும். அவ்வளோதான் சார் இந்த லாஜிக்கு. சிம்மெட்ரிக் ப்ராப்பர்ட்டி லாஜிக் இதுதான்.
சரிங்களா? 0 to பைன்றத இடையில பிரேக் பாயிண்ட் கொடுத்துட்டோம், π/2. அப்போ 0 to π/2 மெஷர் பண்ணிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணா நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைச்சிடும். ஸோ இந்த லாஜிக் படி தான் நம்ம இன்டர்வல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிம்மெட்ரிக் ஒர்க் பண்ணணும். அப்போ இது என்ன ஆகுன்னு பாருங்க, ஆல்ரெடி 1/2 நம்ம கையில் இருக்கு, ஆல்ரெடி 1/2 இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வந்திருக்கும். அப்போ 0 to π/2 log ஆஃப் sin t கூட dt இருந்திருக்கும். அப்போ இந்த 2வும் கட் ஆயிரும். இந்த டேம் என்னன்னு பாருங்க சார், வெரி வெரி சிம்பிள். இது என்னன்னு பாருங்க, 0 to π/2, அதாவது 0 to π/2 log ஆஃப் sin xன்னு எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா x ஈக்குவல் டு t தான், எல்லாமே டம்மி வேரியபிள் சொல்லுவோம், டம்மி வேரியபிள்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ இது என்ன சார், இது ஒன்ஸ் அகைன் அதே கேபிட்டல் ஐ தான், இதே கேபிட்டல் ஐ தான். சரிங்களா? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், நமக்கு தேவையான ரிசல்ட் எல்லாமே தூக்கி ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஈக்குவேஷன் 3ல எல்ஹெச்எஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2i வச்சிருந்துருப்போம் இல்லைங்களா, 2i. ஸோ ஆர்ஹெச்எஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் தனியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்ஹெச்எஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் தனியாக ஒர்க் பண்ணிட்டோம், இது கேபிட்டல் ஐ தான். தென் செகண்ட் டைமுக்கான வேல்யூ வச்சிருக்கோம் π/2 log 2. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டைமுக்கான வேல்யூ கேபிட்டல் ஐ, செகண்ட் டைமுக்கான வேல்யூ π/2 log ஆஃப் 2. அவ்வளோதான் சார். அப்போ இந்த ஐ இந்த பக்கம் போஸ்ட் என்ன சார் ஆகும், 2i minus i equals to π/2 log 2ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன சார் வேணும், i வேணும். ஸோ i equals to π/2 log ஆஃப் 2. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். சரிங்களா? ஸோ தென் டிடக்ஷன் பார்ட் கொடுத்துருக்கோம். அது என்ன சார் டிடக்ஷன் பார்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ எதை சார் கண்டுபிடிக்கணும், நம்ம அங்கே deduce integral 0 to 1 sin inverse x divided by x dx. இந்த டிடக்ஷன் பார்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிடக்ஷன் பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் மறுபடியும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். நான் என்ன சார் யூஸ் பண்ணுறேன், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். அது என்ன சார் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, put x equal to sin theta. எக்ஸுக்கு பதிலாக sin theta போடுறேன். அப்போ dx என்ன சார் ஆகும், ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணா சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta, theta டிஃபரன்ஷியேட் பண்ணா d theta வந்துருக்கு. அப்போ எக்ஸோட லிமிட் மினிமம் என்ன சார் 0, மேக்ஸிமம் 1. அதாவது எக்ஸிஸ்டிங் எக்ஸோட லிமிட் 0 அண்ட் எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 0ன்னு தூக்கி இங்கே போட்டு என்ன சார் கிடைக்கும், sin theta ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ தீட்டாக்கான வேல்யூ என்ன சார்னா sin இன்வர்ஸ் 0. அப்போ சைனில் எப்போ சார் 0 ஆகுன்னு கேட்டிங்கன்னா 0 தான், ஏன்னா sin 0னா 0 தான். தென் எக்ஸோட வேல்யூ 1, அப்போ sin தீட்டாக்கான வேல்யூ 1. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா sin இன்வர்ஸ் 1. சைனில் எப்போ சார் 1 ஆகுன்னு கேட்டிங்கன்னா sin 90 சொல்ல மாட்டோம், π/2ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம் எப்படி சார் கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு பாருங்க. நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம் இன்டெக்ரல் 0 to 1 sin இன்வர்ஸ் x டிவைடட் பை x dx எப்படி கன்வெர்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 0க்கு பதிலாக 0 தான் இருக்கு, 1க்கு பதிலாக π/2 கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா 0க்கான வேல்யூ 0 தான், 1க்கான வேல்யூ π/2. அப்போ sin இன்வர்ஸ் எக்ஸுக்கு பதிலாக sin போடுறோம், sin தீட்டா டிவைடட் பை எக்ஸுக்கு பதிலாக sin தீட்டா, dx பதில் என்ன சார் ஆச்சு cos தீட்டா d தீட்டா. ஸோ இன்வர்ஸ் சைன் என்ன சார் ஆகும், பேலன்ஸ் ஆயிரும். சைன் இன்வர்ஸ் சைன் பேலன்ஸ் ஆயிரும். அப்போ மீதி என்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ரல் 0 to π/2. இங்கே காசு இருக்கு, இங்கே சைன் இருக்கு, மேலே என்ன சார் இருக்குன்னா வெறும் தீட்டா மட்டும் தான் இருக்கு. அப்போ தீட்டா இன்டு காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா டி தீட்டா இருக்கும் இல்லைங்களா? இது எப்படி சார் இன்னும் மாற்றிடுதலான்னு கேட்டிங்கன்னா 0 to π/2 அப்படியே இருக்கட்டும் சார், தீட்டாவை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். காஸ் பை சைன் நமக்கு நல்லாவே தெரியும், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா என்ன சார் காட் தீட்டா இன்டு டி தீட்டா. அவ்வளோதான் சார். இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா இந்த தீட்டா இன்டு காட் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறோம்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் போகிறோம், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் டெக்னிக் இல்லைங்களா? அப்போ என்ன சார் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப்
u dv equals to uv minus integral v du. ஓகேங்களா? ஸோ அது எப்படி சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்ம u சூஸ் பண்ணோம். அந்த u சூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன சார் யூஸ் பண்ணுறோம்? I லேட் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். I லேட். அது என்ன சார் I லேட் அப்படின்னா, ஐனா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் இருக்கான்னு பார்ப்போம். இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் இல்லை. அடுத்து லாக் டேர்ம் இருக்கான்னு பார்ப்போம். லாக் டேர்ம் இல்லை. அடுத்து அல்ஜிப்ரிக் டேர்ம் இருக்கான்னு பார்ப்போம். அடுத்தது அல்ஜிப்ரிக் டேர்ம். தென் ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம். தென் ஃபைனலி எக்ஸ்போனன்சியல் டேர்ம். இங்கே பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் டேர்ம் தான் இருக்கு. அதாவது இந்த டேர்ம் எப்படி சார் நம்ம மாற்றி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க, இன்டகிரல் 0 to பை பை 2 தீட்டாக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எல்லாம் டம்மி வேரியபிள்ஸ் தான். எக்ஸு காட்டு எக்ஸு டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ யூன்றது இங்கே இருக்கு. என்னதுன்னா அல்ஜிப்ரிக் டேர்ம் இருக்கு. சரிங்களா? அப்போ யூவோட வேல்யூ எக்ஸு. அப்போ ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டியூ வேல்யூ சிம்பிளி டிஎக்ஸ். அப்போ யூ சூஸ் பண்ணியாச்சுனாலே பேலன்ஸ் என்ன இருந்தாலும் என்ன சார்? இன்டகிரேஷன் ஆஃப் டிவி. பேலன்ஸ் இருக்கக்கூடியது இன்டகிரேஷன் டிவி. அப்போ இன்டகிரேஷன் என்ன சார் இருக்கு? காட் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் காட் என்ன சார்? டவுட் இருந்தால் ஒரு டைம் எழுதிங்க. காட்ன்றது காஸ் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா? அப்போ சைனை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன சார் கிடைக்கும்? மைனஸ் காஸ் கிடைக்கும். டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் எக்ஸுக்கு என்ன சார் வேல்யூன்னா மைனஸ் காஸ் எக்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, மேலே கீழே ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மேலே ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், வெளியே ஒரு 1/-1 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா என்ன சார் சொல்லுதுன்னா, இன்டகிரேஷன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு பை எஃப் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸ் இருந்துச்சுன்னு வேணாம். அதாவது டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வந்துச்சு அப்படின்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு மைனஸ் காஸ் எக்ஸ் வருது. மைனஸ் இல்லாதனால மேலேயும் கீழே மைனஸை மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ இதனோட ஆன்சர் என்ன சார்? லாக் ஆஃப் டினாமினேட்டர். டினாமினேட்டர் என்ன சார் இருக்கு? சைன் எக்ஸ். அப்போ நம்மளோட ஃபார்முலா என்ன சார்? இன்டகிரேஷன் ஆஃப் யூவி யூடிவி. இன்டகிரேஷன் ஆஃப் யூடிவி என்ன சார் சொல்லுதுன்னா யூவி மைனஸ் இன்டகிரல் வி டியூன்னு சொல்லுது இல்லைங்களா? ஸோ நம்மளோட ப்ராப்ளம் என்ன சார் கொடுத்துருக்கோம்? 0 to பை பை 2 எக்ஸ் இன்டூ காட் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ யூவி யூ என்ன சார்? எக்ஸ். வி என்ன சார்? விங்க தான் சார் வச்சுருக்கோம் மைனஸ் லாகு சைன் எக்ஸ் யூவி. இதனோட லிமிட் என்ன சார் நமக்கு? 0 to பை பை 2 யூவி மைனஸ் இன்டகிரல் லிமிட் என்ன சார்? 0 to பை பை 2 யூவி மைனஸ் இன்டகிரல் வி. வி என்ன சார்? இப்போ தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். வியோட வேல்யூ மைனஸ் லாக் சைன் எக்ஸ். வியோட வேல்யூ மைனஸ் லாக் சைன் எக்ஸ். வி டியூ. டியூவோட வேல்யூ டிஎக்ஸ். ஓகேங்களா? இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷனுக்கான லிமிட்டை போடுங்க. மைனஸ் அப்படியே இருக்கட்டும் சார், வெளியே எடுத்து கூட வச்சுக்கோங்க. அப்பர் லிமிட் போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா பை பை 2. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பை பை 2 லாக் ஆஃப் சைன் பை பை 2 ஆகும் ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லைங்களா? மைனஸ் லோவர் லிமிட் 0 போட்டிங்கன்னா ஃபுல்லாக 0 ஆயிரும். ஏன் சார் 0ன்னு கேட்டிங்கன்னா எக்ஸுக்கு 0 போட்டால் ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ முடிஞ்சது. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது சார், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இது என்ன சார் ஆகும்? ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ இன்டகிரல் 0 to பை பை 2 லாக் சைன் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் சைன் 90, அதாவது சைன் பை பை 2 வேல்யூ என்ன சார்? சைன் பை பை 2 வேல்யூ 1. தென் இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? லாகோடு சேர்த்து கொடுத்துருக்கோம். அப்போ லாகோடு சேர்த்து கொடுக்கும்போது என்ன சார் ஆகும்? லாக் ஆஃப் சைன் பை பை 2 1. இப்போ லாக் 1 வேல்யூ என்ன சார்? 0. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகணும்? ஃபுல்லாக 0 ஆயிரும். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஐ தான். அது என்ன சார்? ஐனா ஒரிஜினல் ப்ராப்ளம், நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம். அப்போ முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னோட ஆன்சர் என்ன சார்? பை பை 2 லாக் 2. பை பை 2 லாக் 2. இது என்னோட சார் பை பை 2 லாக் 2 இல்லைங்களா? ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். அதாவது 0 to 1 இந்த மாதிரி மாற்றிருக்கும். 0 to பை பை 2 தீட்டா காஸ் தீட்டான்னு மாற்றிருக்கும். ஸோ நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம் என்ன சார்? இங்கே இன்டகிரல் 0 to 1 சைன் இன்வர்ஸ்
எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் டிஎக்ஸ். இந்த சம்மை தான் இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். என்னோட ஃபைனல் ஆன்சர் என்ன சார்னா 5/2 log 2. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.